10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அலகு பயிற்சி 3இல் 6வது கணக்கு பார்க்குறோம். பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவில் சுருக்குக அப்படின்னு 2 சப்டிவிஷன்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது சுருக்கிய வடிவில் எழுதணும். முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது எக்ஸ் பவர் 3a மைனஸ் 8 பை எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் a ப்ளஸ் 4ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விகிதமுறு கோவையை சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்னா எக்ஸ் பவர் ஏவை எழுதிக்கலாம், 3aவை ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாம். பெருக்கணும்னா எக்ஸ் பவர் 3aன்னு தான் வரும். அதே போல் 8ஐ 3இன் அடுக்கில் எழுதணும்னா 2 பவர் 3ன்னு கொடுக்கலாம். பை எக்ஸ் பவர் 2aவை எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் a ப்ளஸ் 4ன்னு கொடுத்துடலாம். நியூமரேட்டரில் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அதாவது a கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்முலா என்னன்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா. இதை பயன்படுத்தி ஏக்கு பதிலாக எக்ஸ் பவர் a இருக்குது, பிக்கு பதிலாக 2ன்னு இருக்குது. a மைனஸ் பின்னு எழுதிட்டோம்னா எக்ஸ் பவர் a மைனஸ் 2 பெருக்கல் a ஸ்கொயர் எக்ஸ் பவர் a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ab எக்ஸ் பவர் a பெருக்கல் bயின் மதிப்பு 2 ப்ளஸ் b ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். டினாமினேட்டரில் 2 எண்களை பெருக்கிறோம் அப்படின்னா 1 பெருக்கல் 4 4ன்னு வரணும். கூட்டுறோம் அப்படின்னா 2ன்னு வரணும். எந்த ஒரு எண்ணுமே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் a ப்ளஸ் 4 காரணிப்படுத்த முடியல அப்படிங்கிறனால அப்படியே கொடுத்துடலாம். எக்ஸ் பவர் a மைனஸ் 2 பெருக்கல் எக்ஸ் பவர் a ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப எக்ஸ் பவர் 2aன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் a பெருக்கல் 2ங்கிறப்ப 2 எக்ஸ் பவர் a 2 ஸ்கொயரோட மதிப்பானது 4 பை எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் a ப்ளஸ் 4 இது கேன்சல் ஆகுது. இந்த 2 மதிப்பு ஒரே மதிப்பாக இருக்கிறனால கேன்சல் ஆகிடுச்சோம்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்பு என்னதுன்னா எக்ஸ் பவர் a மைனஸ் 2. தேர்ஃபோர் எக்ஸ் பவர் 3a மைனஸ் 8 பை எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் a ப்ளஸ் 4இன் சுருங்கிய வடிவமானது எக்ஸ் பவர் a மைனஸ் 2 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது 10 எக்ஸ் பவர் 3 மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 10 பை மைனஸ் 4 மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இப்போ இந்த சமன்பாட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா காரணிப்படுத்தலாம். இதை நியூமரேட்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 10 எக்ஸ் பவர் 3 மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயரில் பொதுவாக இரண்டு எண்களாக இணைக்கலாம். முதல் 2 எண்களில் 5 பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம். அதே போல் எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா 2 5 10 அப்போ 2 வரும். எக்ஸ் பவர் 3ல் 2 பவர் வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி 1 பவர் இருக்கும். 25 5ஆல் வகுத்துட்டோம்னா 5 முறை வரும். அப்போ மைனஸ் 5. எக்ஸ் பவர் 2 தான் வெளியில் எடுத்துட்டோம். 2x மைனஸ் 5. அடுத்து 4x மைனஸ் 10ல் ஒரு 2 மட்டும் பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் 2 2 4 அப்போ 2x 10 2ஆல் வகுத்துட்டோம்னா i2 10 மைனஸ் 5 வந்துடும். பை கீழே டினாமினேட்டரில் மைனஸ் 4 மைனஸ் 10ல் மைனஸ் 2 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். மைனஸை வெளியில் எடுத்துட்டனால 2 மதிப்புகளுமே ப்ராக்கெட்டில் ப்ளஸில் வந்துடும். 4ல் 2 4 இருக்கும். அப்போ 2 10 2ஆல் வகுத்துட்டோம்னா 5 மைனஸை வெளியில் எடுத்துட்டனால ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர். இந்த மதிப்புகளில் நியூமரேட்டரில் 2x மைனஸ் 5 ஆனது பொதுவாக இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துடுறோம். முதல் உறுப்பில் மீதி இருக்கிறது 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து இரண்டாவது மதிப்பில் மீதி இருக்கிறது ப்ளஸ் 2 பை மைனஸ் 2 ப்ராக்கெட்டில் 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பொதுவாக இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிடுறோம். 2x மைனஸ் 5 பை மைனஸ் 2 இது காமனாக இருக்குது. இந்த 2 உறுப்புகளையும் பிரித்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 2x பை மைனஸ் 2ங்கிறது ஒரு உறுப்பு, மைனஸ் 5 பை மைனஸ் 2ங்கிறது ஒரு உறுப்பாக எழுதலாம். 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் 5 பை 2. எந்த மதிப்பை சுருக்கி இருக்கிறோம்? தேர்ஃபோர் 10 எக்ஸ் பவர் 3 மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 10 பை மைனஸ் 4 மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயரின் சுருங்கிய வடிவமானது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 பை 2 ஆகும். தேங்க்யூ.